பயத்தை அகற்றும் 10 வேதாகம வசனங்கள். வணக்கம் நண்பர்களே. இன்றைய இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது பயத்தை அகற்றும் 10 சக்திவாய்ந்த வேதாகம வசனங்கள் பற்றி. நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் பயம் வரும். எதிர்காலம் பற்றிய பயம், தோல்வி பற்றிய பயம், நோய் பற்றிய பயம், பணம் பற்றிய பயம், இப்படி பல வகையான பயங்கள் நம்ம மனதில் தோன்றும். ஆனால் வேதாகமம் நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை சொல்லுகிறது. தேவன் நம்மோடு இருக்கும்போது பயப்பட வேண்டியதில்லை. அதனால் இப்போது பயத்தை அகற்றும் 10 சக்திவாய்ந்த வேதாகம வசனங்களை பார்க்கலாம். 1. ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்குச் சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த வசனம் நமக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்கிறது. நாம் தனியாக இல்லை. எந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்மோடு இருக்கிறார். அதனால் நமக்கு வரும் பயம் மெதுவாக மறைந்து போகும். 2. சங்கீதம் 23:4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட்டேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். வசனத்தின் பொருள்: மரண இருளின் பள்ளத்தாக்கு, கஷ்டமான அல்லது பயங்கரமான சூழ்நிலைகள். பொல்லாப்புக்கு பயப்பட்டேன், தீமைக்கு அஞ்சமாட்டேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், கடவுள் என்னுடன் இருக்கிறார். கோலும் தடியும் தேற்றும், கடவுளின் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் எனக்கு ஆறுதல் அளிக்கிறது. இந்த வசனம் கடவுளின் பாதுகாப்பையும் ஆபத்தான காலங்களில் அவர் தரும் ஆறுதலையும் உணர்த்துகிறது. வாழ்க்கையில் சில நேரங்களில் மிகவும் கடினமான சூழ்நிலைகள் வரும். ஆனால் இந்த வசனம் சொல்லுவது: தேவன் நம்மோடு இருந்தால் எந்த இருளையும் நாம் கடந்து செல்ல முடியும். 3. 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். இதன் அர்த்தம் என்னவென்றால், பயம் தேவனிடமிருந்து வருவதில்லை. தேவன் நமக்கு துணிச்சலும் வலிமையும் தருகிறார். விசுவாசிகள் பயப்பட தேவையில்லை, ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தைரியத்தையும், மற்றவர்களிடம் அன்பு கூறவும், சரியான முடிவுகளை எடுக்கவும் தேவையான கட்டுப்பாட்டையும் தருகிறார். 4. யோசுவா 1:9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். இந்த வசனம் கடினமான சூழ்நிலைகளில் நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் தைரியமாகவும் இருக்க வேண்டும் என ஊக்குவிக்கிறது. இந்த வசனம் நமக்கு ஒரு பெரிய ஊக்கம் தருகிறது. நாம் வாழ்க்கையில் எந்த புதிய காரியத்தையும் தொடங்கும்போது பயம் வரலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார்: துணிவாக இரு, நான் உன்னோடிருக்கிறேன். 5. சங்கீதம் 56:3. நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். நமக்கு பயம் வராத வாழ்க்கை இல்லை. ஆனால் பயம் வரும் நேரத்தில் தேவனை நம்புவது மிகவும் முக்கியம். அப்போது நம்ம மனதில் அமைதி வரும். 6. ரோமர் 8:31. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? தேவன் நம் சார்பில் இருக்கும்போது நம்மை எதிர்க்கும் எந்த சக்தியாலும் நம்மை வெல்ல முடியாது. இது தேவனுடைய அன்பையும் காதலையும் பாதுகாப்பையும் வலியுறுத்துகிறது. கஷ்டங்கள், பயம் அல்லது குற்ற உணர்வு இருக்கும்போது தேவன் நமக்கு ஆதரவாக இருக்கிறார் என்பதை நினைவூட்டி அசைக்க முடியாத நம்பிக்கையை இந்த வசனம் அளிக்கிறது. 7. யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இயேசு நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அவர் நமக்கு உண்மையான சமாதானத்தை கொடுக்கிறார். அந்த சமாதானம் இருந்தால் பயம் நம்மை கட்டுப்படுத்த முடியாது. 8. சங்கீதம் 118:6.
கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கடவுள் உங்களுடன் இருப்பதால் மனிதர்களின் அச்சுறுத்தல்கள் அல்லது எதிர்மறை சூழ்நிலைகளைக் கண்டு பயப்பட வேண்டியதில்லை என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை இந்த வசனம் அளிக்கிறது. இது பயத்திலிருந்து விடுபட மனிதர்களை நம்புவதை விட கர்த்தரை நம்புவதே சிறந்த தஞ்சம் என்பதை குறிக்கிறது. இந்த வசனம் மிகவும் சக்திவாய்ந்தது. நாம் இதை தினமும் சொல்லலாம். கர்த்தர் என்னோடிருக்கிறார், நான் பயப்படேன். 9. ஏசாயா 43:1. இப்போதும் யாக்கோபே, உன்னைச் சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அவர் நம்மை பேர் சொல்லி அழைத்து, நீ என்னுடையவன் என்று உரிமை பாராட்டுகிறார். இந்த வசனம் நமக்கு நினைவூட்டுகிறது, நாம் தேவனுக்கு மிகவும் முக்கியமானவர்கள். அதனால் தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். 10. சங்கீதம் 34:4. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து, என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கலாக்கிவிட்டார். பயம், கவலை மற்றும் இக்கட்டான சூழல்களில் கர்த்தரை தேடும்போது அவர் ஜெபத்தை கேட்டு எல்லாவிதமான பயத்திலிருந்தும் பாதுகாத்து மன அமைதி தந்து விடுவிக்கிறார் என்பதை இந்த வசனம் உறுதியளிக்கிறது. நாம் தேவனை தேடும்போது அவர் நம்முடைய பயங்களை அகற்றி நமக்கு விடுதலை கொடுக்கிறார். நண்பர்களே, பயம் நம்ம வாழ்க்கையில் வரலாம். ஆனால் அந்த பயத்தை விட தேவன் பெரியவர். இந்த வேதாகம வசனங்களை தினமும் படியுங்கள். உங்கள் மனதில் சொல்லுங்கள். அப்பொழுது தேவன் உங்களுக்கு துணிச்சலும் சமாதானமும் கொடுப்பார். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யவும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.